டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, படிக்கவே முடியல. எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. படிக்கலாமா அல்லது வேணாமா, அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் அது. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒன்று சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் அதை வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மறுபடியும் ஒன்ஸ் அகைன் திருப்பியும் சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2017 டிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். எப்போ அப்படின்னா 2015. ஏன்னா 2015 டிஆர்பி முடிஞ்ச உடனே உடனே டிஆர்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வேக்கண்ட்லாம் நிறையா இருக்குது, அதனால் அடுத்து கண்டினியூவாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஸ்கூலுக்கு ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஸ்கூல் விட்டு நின்றுட்டேன். ஸோ அடுத்து உடனே வராங்களே, வருதுன்னு சொல்கிறாங்களே, அதனால் நம்ம வந்து லீவ் போட்டு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகலை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2016 ஃபுல்லாகவே வரல. அப்பப்போ நியூஸில் வேணால் வரும், விரைவில் டிஆர்பி காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரும். ஸோ கிட்டத்தட்ட அந்த 1 இயர் பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸஸ் எல்லாமே அப்பப்போ வைப்பாங்க. எப்போல்லாம் இந்த மாதிரி நியூஸஸில் வருதோ அப்போலாம் சண்டே கிளாஸஸ் இந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் 1 இயர் வரல, சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2017 ஜூன் மந்த் இந்த மாதிரி தான் வந்துச்சு, சரிங்களா. மே மந்த் இந்த மாதிரி கால்ஃபர் ஆகி ஜூன் மந்த்தில் தான் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து ரொம்பவே இதாக இருந்தோம். என்னன்னா, ஆஹா, நம்ம வந்து 1.5 இயர்ஸ் வந்து படிச்சிருக்கோம். 2 இயர்ஸுக்கு கிட்டத்தட்ட நம்ம கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அதாவது 2 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. 2 என்ன பண்ணால், ஃபர்ஸ்ட் 1500 போஸ்ட் தான் வந்துருந்துச்சு. அதுக்கடுத்து எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1500 போஸ்ட் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ ரொம்பவே ஜாலியாகிடுச்சு. ஆஹா, போஸ்டிங்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து லீவில் வந்து படிச்சிருக்கோம், நம்ம வந்து கண்டிப்பாக போஸ்டிங் வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் அந்த டிஆர்பி வந்து என்னால் செலக்ட் ஆக முடியல. அதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன் அப்படின்னு என்னன்னா, சிலபஸை நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. நம்ம வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கோம், அங்கே வந்து சொல்லுவாங்க, அங்கே வந்து சொன்னாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் சொன்னதுனால என்னால் அதை வந்து கரெக்டாக ஒரு 2 யூனிட் 3 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் நமக்கு டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். குறிப்பாக நம்மளுடைய மேஜர்ஸ், சரிங்களா. எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு பார்ட் இருந்தாலும் நம்மளுடைய மேஜர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம வந்து 1.5 இயர்ஸ் வந்து சும்மா இருந்தோம். 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட சும்மா இருந்தோம். எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலைக்குமே போகல. நம்ம எஃபோர்ட் எடுத்து படிச்சிருந்தா பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இது எப்போ நமக்கு வந்து தெரியும்னா, ரிசல்ட் வரும்போது ஒரே மார்க்ஸில் சேமான நம்பர்ஸ் நிறைய பேர் வந்து நிற்பாங்க. ஒரே கம்யூனிட்டியில் வருவாங்க, வேற வேற கம்யூனிட்டியில் வருவாங்க. ஸோ அது எல்லாமே வரும்போது நமக்கு டேட்டா பர்த்தில் பார்த்தீங்கன்னா வந்து இடிக்கும், சரிங்களா. சேம் மார்க்ஸ் இருப்பாங்க. 90னா 90லேயே ஒரு 10 பேர்த்துக்கு வந்து நமக்கு நிற்பாங்க. ஸோ அப்போ ரியலைஸ் பண்ணோம், ஸோ நம்ம வந்து முன்னாடி இருந்த நாட்களை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அப்போ ஃபீல் பண்ணி ஒரு யூசஸுமே கிடையாது, சரிங்களா. அதனால் முன்கூட்டியே படிங்க. அதை சொன்னாலுமே நிறைய பேர் வந்து கமெண்ட்லுமே திட்டுற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. இது முன்கூட்டி எதுக்காக படிக்கணும் அப்படின்னா, நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது. ஏன்னா நமக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா 2022 தான் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. அதுக்கடுத்து 23, 24 இதில் வந்து புதுசாக பாஸ் பண்ண கேண்டிடேட் எல்லாமே நிறைய இருக்காங்க. அதெல்லாமே மைண்டில் வச்சுங்க. ஏற்கனவே தீவிரமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ நம்ம மட்டும்தான் படிக்காமல் இருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதில் நம்ம மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். மற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா, இப்போ பிடிஸ்க்கான செலெக்ஷன் எக்ஸாம், அதாவது போஸ்டிங், டெட்டு பாஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து டிஆர்பி போஸ்டிங்காக எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. அதில் பாஸ் பண்ணாமல் விட்டாங்க. அதுலேயும் காம்படிஷன் இருந்துச்சு, சரிங்களா. நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு எக்ஸாம்ஸ் வந்து வச்சாலும், எந்த ஒரு போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து என்ன இருக்காங்க, ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்க கூட காம்படிட் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய மேஜர் பார்ட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்றீங்க, சரிங்களா. 10 யூனிட், அது நியூ சிலபஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் A to Z கம்ப்ளீட் பண்ணி வச்சிருங்க. எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா நான் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். ஆல்ரெடி நான் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் வந்து ரிவிஷன் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்குன்னா திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. நமக்கு வந்து போஸ்டிங் வந்து முக்கியம். அவங்க எக்ஸாம்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர்ல கூட வைக்கட்டும், சரிங்களா. எப்போ வச்சாலும் எழுதுறதுக்கு ரெடியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. அது நமக்கு வந்து கட் ஆஃப் வரும்போது, ரிசல்ட் வரும்போது, சிவிக்கு போகும்போது, செலக்ஷன் லிஸ்ட் வரும்போது நமக்கு தெரியும், இவ்வளவு நாள் நீங்களாம் எங்கடா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணும். ஒரே மார்க்ஸ்ல வந்து நிக்கிறப்ப அது வந்து ரொம்ப
பெயின்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? 1 மார்க்ஸில் மிஸ் ஆனது இது எல்லாமே. எனக்கு அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க்ஸ் இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ண ஒருவேளை அந்த 2 யூனிட்டை நல்லா படிச்சிருந்தா அப்பயே போஸ்டிங் போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி போஸ்டிங் வந்த பிறகும் ஒரு சில இதெல்லாமே இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் இன்னும் எடுத்தீங்கன்னா உங்களோட நியர்பை டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாமே போஸ்டிங் கிடைக்கும். ஸோ அதனால எந்த அளவுக்கு நீங்க மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் எல்லாமே அவங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்ட் போக முடியாம ஃபேமிலி எல்லாமே தனியா கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபேமிலியை தனியா விட்டுட்டு வந்து ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜாப் போனா போதும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கடுத்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டும் மாறும். சரிங்களா? அதனால இருக்கக்கூடிய நாட்களை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ வேஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல நமக்கு தான். ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டில இருந்துமே படிக்காம இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் ஒர்க் போறேன். ஸோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஒர்க் இருக்கு. அதனால என்னால படிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஃபுல் டே சும்மா தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு படிக்க தோணல அப்படின்னு சொன்னா அது வந்து கொஸ்டின் மார்க். ஸோ நீங்களே செல்ஃப் டெஸ்ட் எழுதுங்க. சென்டர்ஸ் எதனாச்சும் அவைலபிளா இல்லை. மோஸ்ட்லி 90% சென்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம்ல வைப்பாங்க. ஒரு சில சென்டர்ல எக்ஸாம் அப்பயுமே எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியுமே கண்டினியூவா சொல்ற சென்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பெஸ்டா தெரியுதோ அந்த இது போங்க. இல்ல எனக்கு எல்லா ஐடியாவுமே தெரியும் அப்படின்னா வீட்ல இருந்து சொந்தமா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து கண்டினியூவா படிச்சுட்டே இருங்க. ஸோ ஃபியூச்சர்ல ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஓரமா வச்சுட்டு நீங்க 1 by 1 கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஸோ ஜாப் போறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்து படிங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக எக்ஸ்டர்னல் ப்ராக்டிக்கல் டியூட்டி இதெல்லாமே நடந்துச்சு. எக்ஸ்டர்னல் ஒரு ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாரு. ஸோ அவர் சொன்னார், சார் நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெளியிலேயே ஒரு 40 வயசு வரைக்குமே இருந்துட்டேன். இந்த கொரோனா டைம்ல தான் பார்த்தீங்கன்னா அதை ரியலைஸ் பண்ணேன். எனக்கு வந்து சம்பளம் தரல. ஆனால் என்னை வந்து அந்த ஸ்கூல்ல வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அப்படி ஆகா ஓகோ இதெல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் சேலரி வந்து இருக்கிறப்ப தான் நமக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து பெர்மனன்ட் ஜாப் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எல்லாத்துக்குமே ஒரு எய்ம் இருக்கும். பிஎட் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டீச்சர் ஆகணும் அல்லது ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்கும். ஸோ அதனால தொடர்ந்து படிங்க. உங்களுக்கான டைமை இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாம்ஸ் வந்து நடந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அதுக்கான ரிசல்ட் விட்டு ஜூனில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம், அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் ஆனுவல் பிளானர் மட்டும்தான் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதை மட்டுமே மெயினில் வச்சுக்காதீங்க. ஆல்ரெடி ஆனுவல் பிளானர்லாம் நமக்கு வந்துருச்சு டிஆர்பி பற்றி, அதாவது பிஜிடிஆர்பி பற்றி. இன்னும் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு தெரியும். நிறையா தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அடுத்த டிஆர்பியில் செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்டில் இருந்தீங்கன்னா தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் அதை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்டு இருங்க. தேங்க்யூ ஆல்.